ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரையில் கிரகங்களின் காரகத்துவம் பற்றி கற்றுக்கொண்டோம். அவற்றில் சூரியன் கிரகத்தின் காரகத்துவம் முழுமையாக படித்தோம். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்தோம். அதேபோல் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அந்தந்த கிரகங்களின் குறிப்புகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வகுப்பில் காரகத்துவம் மற்றும் மற்ற கிரகங்களுக்கு பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் ராகு கேதுக்களின் காரகத்துவங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ராகு கேதுக்கள் அடிப்படையாக ஒரு நிழல் கிரகங்கள். ஆனால் ராகு கேதுக்களை மட்டுமே வைத்து பலன்கள் கூறுபவர்களும் உள்ளனர். ஏனென்றால் அவர்களுடைய காரகத்துவம், ராகு கேது அவர்களினுடைய காரகத்துவம் மிகவும் சக்தி வாய்ந்தது, தீர்க்கமாக நடைபெறக்கூடியது. இதனை அடிப்படையாக வைத்தே பல ராகு கேதுக்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து பலன்களை கூறுவர். வெளிநாட்டு யோகம், தொழில் வாய்ப்புகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், செய்வினை, அருள்வாக்கு, மாந்திரீகம் செய்தது அல்லது யாராவது செய்வினை செய்தது, துறவு நிலை, ஆன்மீக நாட்டம், அனைத்து வழிகளிலும் ராகு கேதுக்கள் துணை நிற்கின்றன. எனவே இந்த ராகு கேதுக்கள் பற்றி, அவர்களுடைய காரகத்துவம் பற்றியும் நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ராகு கிரக காரகத்துவம். ராகு என்ற கிரகம், ராகு கொட்டி கொடுப்பார். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல் வழக்கம் உண்டு ஜோதிடத்தில். ராகு கிரகம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அனைத்துக்கும் காரகத்துவம் பெறுகிறார். உதாரணத்திற்கு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க், ராகு என்ற கிரகமே காரகத்துவம் இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒன்று, நாம் ஒரு பட்டனை அழுத்தும் பொழுதோ அல்லது ஒரு எண்ணை அழுத்தும் பொழுதோ நமக்கு வேணுங்கிற நபர் யாரோ ஒருவர் பேசுகிறார். இந்த தொடர்பினை ஏற்படுத்துபவர் ராகு பகவான். கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றோம் இல்லையா, அதுவும் ராகு பகவான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, இப்ப வர்ற அனைத்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதும் ராகு பகவானையே சாரும். கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அனைத்தும் ராகு பகவான் காரகத்துவம் பெறுகிறார். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, செய்வினை ஆகிய அனைத்திற்கும் ராகு காரகம். இதில் செய்வினை என்பது மிகவும் முக்கியமானது. செய்வினை என்றால் யாரோ ஒருவர் ஒரு நபருக்கு வைப்பதாக நாம் எண்ணுகிறோம், அது அல்ல. செய்வினை என்பது முழுமையான தமிழ் பெயர். இது வினை தொகையில் வரும் தமிழ் பெயர். செய்வினை என்பது 3 காலங்களையும் சுட்டும், அதனால் வினை தொகை வரும் என்று தமிழ் ஆசிரியர்கள் கூறுவார். அதாவது செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகின்ற வினை இந்த செய்வினைங்கிற வார்த்தை குறிக்கும். செய்வினைங்கிற வார்த்தை 3 இடத்தை குறிக்குது. செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகின்ற வினை. இந்த 3த்துக்கும், அதாவது நாம் செய்த நமக்கு நடைபெறும் செயல்பாடுகள், கர்மாக்கள், யாரோ நாம் கெட்டு போக வேண்டும் அல்லது துர்ஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை யாரோ வைப்பது அல்ல. நமக்கு நாமே வைத்துக் கொண்டது. யாரோ ஒரு காலத்தில் செய்த துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நமக்கு எதிர்வினையாக செயல்படும் பொழுது அது மற்றவர்களால் நடப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அதனையே செய்வினை என்று கூறுகிறோம். செய்வினை என்பது நாம் செய்த வினையை தாண்டி வேற எதுவும் வராது. நமக்கு நேரங்காலம் இல்லாம இருந்து யாராவது செய்வினை வச்சா நமக்கு தீங்கு ஏற்படவே வராது. நமக்கு நல்ல காலம் இருந்தால் அவர்கள் செய்த தீங்குகளே, அவர்கள் கொடுத்த சாபங்களே வரமாகவும் மாறிவிடும். சரி, இப்ப பில்லி, சூனியம், பேய், பிசாசு செய்வினைகளுக்கு ராகு காரகம் இருக்கிறார். நோய் உண்டாக்கும் கிருமிகள், நோய்கள் உருவாவது வேற வேற கிரகங்களால், பட் நோய் உண்டாக்கும் கிருமிகள், இந்த வைரஸ், பாக்டீரியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிருமிகளுக்கு ராகு காரகம். ராகு மிதுனத்துல இருந்து ரிஷபத்துல வர்றப்பதான் இந்த கொரோனா நோய் தொற்று வந்ததான். கொரோனா நோய் தொற்று 2020 அதி தீவிரமானது.
கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு முன்னாடி காலபுருஷனுக்கு தொண்டையிலிருந்து முகபாவத்தில் அந்த ராகு பகவான் காலபுருஷனுக்கு ரிஷபத்தில் இருக்கும்போது மிதுனத்திலிருந்து ரிஷபத்தை கடக்கும் பொழுது இந்த கொரோனா தொற்று நோய் அதிகமாக இருந்தது. ராகு பகவான் இந்த நோய் ஏன் அப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராகு பயிற்சி நடக்கும். அப்ப 1.5 வருஷம்னா 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சுழற்சி நடைபெறும். அந்த ஒரு சாசி மண்டலத்தையே ராகுக்கு எது ஒரு சுற்று வந்துடும். அப்படின்னா ரிஷபத்துக்கு ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராகு அங்கதான் வருவார். அப்ப எல்லாம் அந்த வைரஸ் வருமானு அப்படின்னு இல்லை. அந்த காலகட்டத்துல மற்ற கிரகங்களின் அமைப்பினை பொறுத்து அந்த நோய் உருவானது. ஆனால் ராகு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நோய் தீவிரமாக மாறியது. தொண்டை குழி என்று தொண்டை, மூச்சு, காற்று அந்த பகுதிகளில் ராகு பகவான் பயணிக்கும் பொழுது இந்த நோய் அதிகமாக வீரியத்தை காட்டியது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னென்றால், நோய் உண்டாக்கும் கிருமிகளுக்கு, வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளுக்கு ராகு முக்கியமான பொறுப்பேற்கிறார். பிறகு அந்நியர் சகவாசம் யாருன்னே தெரியாது. ஏதோ டிராவல்ல பார்த்தோம், சந்திச்சோம், பேசினோம். அப்புறம் பார்த்தா வாழ்நாள் முழுக்க அவர் நண்பரா வர்றார். அந்நியர் சகவாசம், வேற்று மதத்தவரின் சகவாசம், அது அனைத்தரும் இதில் வரும். அவை அனைத்தும் இதில் வரும். ஆன்லைன் டெக்னாலஜி, நம்ம இ-காமர்ஸ், B2B, B2C எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆன்லைன் பர்ச்சேசஸ், ஆன்லைன் டெக்னாலஜி, ஜிபே பண்றது, ஆன்லைன்ல பொருள் வாங்குறது எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கத்தில் வருவது. வெளிநாட்டவர்கள் ராகு ஆதிக்கத்தில் வருவது, வெளி மாநிலத்தவர்கள் ராகு ஆதிக்கத்தில் வருவது. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மாநிலத்துல வட மாநிலத்துல இருந்து தென் மாவட்டத்துக்கு ரொம்ப பேர் வேலை பார்க்குறாங்க. அவர்களும் ராகு காரகத்துவத்தில் வருபவர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், மற்ற மொழி பேசுபவர்கள். போதை பொருட்களுக்கு ராகு அதிபதி. ராகு 2ல இருந்தா தண்ணி அடிப்பார். தண்ணி பழக்கம் அவரால் விட முடியாத தண்ணி பழக்கத்துக்கு ஆளாகிறார். போதை பழக்கத்திற்கு ஆளாவார். போதை முன்னாடி அட்லீஸ்ட் வெத்தலை பாக்கு போடுவாங்க. வெத்தலை பாக்கு போடாம அவங்களால இருக்க முடியாது, பெண்களாக இருந்தாலும் சரி. பிரம்மாண்டப்படுத்துதல் ராகு காரகம். ஒரு சின்ன விழா தான் இருந்தாலும் அதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. நல்ல பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடுவாங்க. பெரிய கலை நிகழ்ச்சி, மிக பெருசா செட்டு போட்டு கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒரு 2000 மாணவர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் பயணிக்க வைப்பார்கள், பல பேருந்து வசதிகளை வைத்து. அதற்கெல்லாம் செலவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த விழா ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. வீண் செலவு என்பது அல்ல, அது பெரிய முதலீடாக அவர்கள் நிர்வாகத்தினர் கருதுவார்கள். இருப்பினும் இது பிரம்மாண்டப்படுத்துதல் என்பதற்கு ராகு காரகம். மத மாற்றங்களுக்கு ராகு காரகம். மத மாற்றங்களுக்கு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கோ, முஸ்லிம் மதத்திற்கோ, வேற ஏதோ ஒரு மதத்திற்கோ மாறுவது, அந்த மத மாற்றத்துக்கு ராகு கிரகம் காரகம். விபச்சாரங்களுக்கு ராகு கிரகம் காரகம். விபச்சாரம், ப்ராஸ்டிடியூட் என்று சொல்றோம் இல்லையா, அதற்கு ராகு கிரகம் காரகம். சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு ராகு கிரகம் காரகம். சட்டவிரோதமான செயல்பாடுகள். ராகு சனி போல் செயல்படும். ராகு பகவான் சனி போல் செயல்படுவார். ஞானக்காரகன், கேதுவுக்கும் அது பொருந்தும். கேது மோட்சக்காரகன், ராகு ஞானக்காரகன் என்றும் பிரித்து கூறுவார்கள். ராகு கிரகத்திற்கு தேவதைகள், தெய்வங்கள், அம்மன் சுவாமி, எந்த சுவாமியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். துர்க்கை, காளி, நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி ஆகிய தெய்வங்கள் ராகு கிரகத்திற்கு அதி தெய்வங்களாக இருக்கிறார். யாருக்காவது ராகுவினால் தோஷம் இருந்தால் இந்த தெய்வங்களை ஒரு குறிப்பிட்ட ராகு காலத்தில் வணங்கி எலுமிச்ச மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி வழங்க சொல்லலாம். பிரதேசவாசம், அதாவது வெளிநாடு செல்வதற்கான பிரதேசவாசம். வெளிநாட்டுல போயிட்டு வருவாங்க சில பேர். அங்கேயே போய் ஒரு 5 வருஷம் இருக்க முடியுமா? கிரீன் கார்டு ஹோல்டரா மாற முடியுமா? இல்ல அந்த நாட்டின் பிரஜையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் ராகு கிரகம் காரகத்துவம் பெறுகிறார். ராகு கிரகம் முஸ்லிம் மதத்தினை குறிப்பது.
ராகு கிரகம். தர்கா போன்ற, அதனாலதான் சில பேர் இந்த மந்திரிக்க போடுறதுக்கு தர்காவுக்கு போவாங்க. அதுவும் கரெக்டா ஊர்ஜிதமாக செயல்படும். அதெல்லாம் ராகு கிரகம் காரகம். திருஷ்டி கழிக்கிறது, மந்திரிக்கிறது, இதுதான் ராகு கிரகம் காரகம். நாம் அடுத்து காணவிருப்பது கேது கிரகம். கேது கிரகம் மிகவும், அதாவது கேது கிரகத்தை முழுமையான சுபர் என்றே கூறுவர். சில 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 மாநிலத்தில், சில நாடுகளில் கேது கிரகம் முழுமையான சுபர் என்று கூறுவர். ஆனால் பொதுவாகவே இது அசுபர் தான். இயற்கை அசுபர். ஞானக்காரகன், மோட்சக்காரகன், மாதா மகன். இவருக்கு அதிதேவதை விநாயகர், பிரதி அதிதேவதை சித்திரகுப்தன். காஞ்சிபுரத்துல இருந்து சித்திரகுப்தர் கோயில், காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில், அது அதிதேவதை கேதுவுக்கு. இந்த கிரகங்களுடைய இயல்பு முழுமையான அசுபர். இவருக்கு வேறு பெயர்கள் செம்பாம்பு. கேது வந்து செம்பாம்பு, ராகு வந்து கரும்பாம்பு என்று கூறுவர். கேது செம்பாம்பு, கதிர்பகை, சகி, ஞானி என்ற பெயர்கள் இவருக்கு பொருந்தும். ஞானி என்பதும் கேதுவுக்கு தான். செம்பாம்பு, கதிர்பகை, சகி, ஞானி. இவருக்கு உரிய தலங்கள் ராகு கேதுக்களுக்கு 2 பேருக்கும், ராகுவுக்கும் காளஹஸ்தி, கேதுவுக்கும் காளஹஸ்தி. ராகுவுக்கு திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு வந்து கீழப்பெரும்பள்ளம், கும்பகோணத்துல இருக்கு. ராகு கேதுவின் தன்மைகள்: செவ்வள்ளி மலரை வைத்து வணங்கலாம். வைடூரியத்துக்கு சொந்தக்காரர், சிவப்பு நிறத்துக்கு சொந்தக்காரர். கேது வந்து செவ்வாயை போல், சனி ராகு சனியை போல், கேது செவ்வாயை போல் என்ற வாக்கும் உண்டு. அதனால் நிறம் வந்து சிவப்பு நிறத்தையே எடுத்துக்கொள்கிறார். தாமச குணத்துக்கு சொந்தக்காரர், புளிப்பு சுவையை அதிகம் விரும்பும் கிரகம் என்பதால் இந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் புளிப்பு சுவை மிக்க உணவுகளை உண்பர். சிங்கத்தை வாகனமாக கொண்டிருக்கிறார் கேது என்ற கிரகம். வடமேற்கினை இவருக்கு திக்காக அமைகிறது. இதனால் இந்த நவகிரகம் மண்டலத்தில் வடமேற்கில் தான் கேது அமர்ந்திருப்பார். உடல் உறுப்புகளில் பிறப்புறுப்பு ஆசன வாய் என்ற இடத்துங்கள் கேது வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். ஆனால் ரொம்ப பேர் 7ல கேது இருந்தாலே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது மூல நோய்களை உருவாக்கும். மூல நோயே அவர் வாழ்நாளில் அவர் குறிப்பிட்ட இந்த தசாபுத்தி காலத்தில் மூல நோய் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை கூட நடந்திருக்கலாம். ஏனென்றால் உடல் உறுப்பு காரகன், பிறப்புறுப்பு ஆசன வாய்க்கு கேது காரகன். அந்நிய மொழிகளுக்கு காரகன். ராகு கேது நல்லா இருந்தாலே அந்நிய மொழிகள் சகஜமா பேசுவாங்க. பஞ்சபூத தத்துவத்துல நீர் தத்துவத்துக்கு காரகம் ஏற்கிறார். வீட்டில் ஒரு இடத்தில் பூஜை அறை, தியான அறை என்பது, பூஜை அறை வந்து குருவுக்கு உரியது, தியான அறை என்பது கேதுவுக்கு உரியது. இது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தது கேது என்ற கிரகம். இதற்கு ஆட்சி வீடு என்பது இல்லை. இருப்பினும் நீச வீடு ரிஷபத்தினை குறிக்கிறது. நீச வீடு கேது வந்து பலம் இழப்பது ரிஷபத்தில். நீசம் உச்சம் என்பதே இல்லை. இருப்பினும் விருச்சிகத்தில் உச்சமடைவதாகவும் ரிஷபத்தில் நீசமடைவதாகவும் என்ற சொல் வழக்கம் உண்டு. இதற்கு நட்பு வீடு என்பது மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். பகை வீடு என்பது மேசம், கடகம், சிம்மம். நட்பு கோள்கள் சுக்கிரனும் சனியும் நட்பு கோள். பகைக்கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகைக்கோள் செவ்வாயை போல் கேது இருந்தாலும் சூரியன் பகைக்கோள் தான். இதனுடைய தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள். கேதுவானவர் எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பார்க்கும். கேது பகவான் 3, 7, 11ஆம் இடங்களை பார்க்கும். ராகுவும் அதே மாதிரி 3, 7, 11ஆம் இடங்களை பார்க்கும். 3ம் 11ம் சிறப்பு பார்வை, ஆனால் 7ஆம் பார்வை உண்டு. கொள்ளு கேதுக்குரிய தானியம் பலவர்ண வஸ்திரம். பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரம் வந்து கேதுக்குரிய. குரூரர் தற்பை புல்லை சமித்தாக ஏற்றுக்கொள்வார். புல்ல உருவம் உடையவர். நம்மளுடைய உடல் பாவத்தில் உள்ளங்கால் கேதுக்குரியது.